வணக்கம், இது மற்றொரு விவிபி எபிசோடு. இன்னைக்கான எபிசோட்லையும் நிறைய வீடியோக்களை அனுப்பி வச்சிருக்கீங்க. அதில் இருந்து சில வீடியோக்களுக்கு பின்னாடி இருக்கிற உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் இந்த வீடியோ பார்ப்போம். நம்ம பர்சனலா ஒரு நம்பர் வச்சுக்கிறோமா, எண்டிங் 0 வைக்காதீங்க. சரி சார், எண்டிங் 0 வைக்க கூடாதா? ஏன்? நோண்ட ஆரம்பிச்சுட்டானே. 0 வச்சிருக்கிறவங்களுக்குலாம் இப்போ என்னவா இருக்கும் எண்டிங்ல? சில பேர் பாத்தீங்கன்னா 00 இருக்கும், 000 இருக்கும். ஆமா, போலீஸோடைய எண்கள் எல்லாம் கடைசி 00 தானே வருது. அப்ப அவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு சொல்லுவார் போல இருக்கு. இவ்வளவு எப்படி கோர்த்து விடுது பாரு. இவங்க போடுற எஃபர்ட்ஸ் எல்லாம் ஒரு பக்கத்துல போய் எங்கேயா கிரவுண்ட் ஆயிரும். இவங்களுக்கு பயன்படாது. என்னங்க அது? எண்டிங் 0 வச்சிருந்தா எப்படி கிரவுண்ட் ஆகும்? கிரவுண்ட் ஆகிறதுக்கு அது என்ன எலக்ட்ரிசிட்டியா? ஒரு நிமிஷம் கொஞ்சம் இருக்க. நீங்க வேணா இப்ப பாத்துட்டு இருக்க நேயர்கள் கூட கமெண்ட்ல போடட்டும். நிச்சயமா யாரெல்லாம் இந்த லாஸ்ட் எண்டிங்ல 00, 000 வச்சிருக்காங்களோ இவங்க நல்ல எஃபர்ட்ஸ் போடுவாங்க, நல்லா உழைப்பாங்க, எல்லாம் செய்வாங்க. ஆனா இவங்களுக்கு கிடைக்க வேண்டிய கிரெடிட் இன்னொருத்தருக்கு போகும். அதானே உலக வழக்கம். இதுக்கு எண்டிங் 0 இருக்கணும்ன்ற அவசியம் இல்ல. சும்மாவே இதுதான் நடந்துட்டு இருக்கு. யாரோ ஒருத்தன் உழைக்க, எவனோ ஒருத்தன் அனுபவிக்க அப்படின்னு தான் எல்லா மனுஷனுக்கும் நடந்துட்டு இருக்கு. இதுல இந்த போன் நம்பர் கடைசி எண்டிங்ல 2 0 வச்சிருந்தா மட்டும்தான் இப்படி நடக்குமா? பேசிக்கான ஒரு அறிவுங்க. அடுத்த வீடியோக்கு போயிருவோம். வணக்கம் நண்பர்களே. வணக்கம் நண்பர்களே. இப்ப நம்ம பார்த்திருக்கிறது கும்பகர்ணன் பயன்படுத்திய கத்திதாங்க. இதெல்லாம் ஏஐல உட்கார்ந்து உருவாக்கிட்டு கும்பகர்ணன் பயன்படுத்தின கத்தியா. கட்ட குறைக்கு கட்டம் சரியில்லை. அங்க பாருங்க, அந்த இமேஜஸ் எதையாவது இதுல க்ளோஸ்ல பார்த்தோன்னா அவங்களுடைய முகம் தெரியுதான்னு பாருங்க. எவனாவது தொல்லியல் ஆய்வுல இப்படி ஒன்னு இதை கண்டுபிடிச்சிட்டு அவன் மூஞ்சியை பூரா பிளர் பண்ணி விடுவாரா? இந்த மாதிரி ரொம்ப பேசிக்கான விஷயத்தை வச்சு நம்ம சொல்லலாம் இதெல்லாம் உருட்டு கதைகள் அப்படின்னு. ஏஐ வந்தாலும் வந்துச்சு, அதை வச்சு பல உருட்டு கதைகளை அள்ளி விட்டுட்டு இருக்காங்க. இது அந்த ஏஐ அழித்து விடும். அடுத்ததா ஒரு வீடியோ இருக்கு, அதை பார்க்கலாம். இந்த ஒரு விரல் நுனி இருக்கு இல்லையா, இந்த விரல் நுனியை வச்சு நம்மளால பல அற்புதங்களை பண்ண முடியும். இந்த ஒரு விரலை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி பண்ணி தொலைறீங்க. நீங்க படிக்கிறதெல்லாம் உங்க மெமரியில் நிக்க மாட்டேங்குதா? இல்ல உங்க பசங்க ஒழுங்கா படிக்க மாட்டேங்கிறாங்களா? எனக்கு எக்கச்சக்க ப்ராப்ளம் இருக்குது, சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி தலை வெடிக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா? என் ஆபீஸ்ல நான் நல்லா தான் ஹார்ட் ஒர்க் பண்றேன், இருந்தாலும் எனக்கு பெஸ்ட் பொசிஷன் கிடைக்க மாட்டேங்குது, என்னால பெஸ்டா பர்ஃபார்ம் பண்ண முடியலன்னு நினைக்கிறீங்களா? இனிமேல் அந்த தப்பு பண்ணிட்டாதீங்களா? இந்த விரல் நுனியை வச்சு நீங்க எப்பப்பெல்லாம் ஃப்ரீயா இருக்கீங்களோ அப்பப்பெல்லாம் இப்படி டேப் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏன் இந்த விரலை வச்சு டச் பண்ணா பல பண்ண முடியாதுங்களா? உனக்கு பிடிக்கலன்னா காசை வாங்கிட்டு போ. அனாவசியமா பேசி வியாபாரத்தை கெடுக்க. எந்த அளவுக்கு டேப் பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு சக்தி கிடைக்கும். ஓ, இந்த இடத்துல இது பண்ணோம்னா சக்தி கிடைக்குதான். போய் இதெல்லாம் நம்பாதீங்க. என்ன ப்ரோ சொல்ற அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்கதான் பைனியல் கிளாண்டுன்னு ஒரு விஷயம் இருக்குது. இந்த இடத்துல பினியல் கிளாண்ட் இருக்குது. இந்த இடத்துல எலும்பு தான் அங்க இருக்கு. பினியல் கிளாண்ட் பிரெயினோடைய மத்திய பார்ட்ல இருக்கு. சயின்டிபிக்கா சொல்லணும்னா மாஸ்டர் கிளாண்ட் அங்கதான் இருக்குது. இவர் சொல்றாருன்னு உள்ள இருக்கிற பிரெயினோடைய சென்டர் பார்ட்ல இருக்கிற இந்த பிட்யூட்டரி கிளாண்டை தட்டி நான் ஆக்டிவேட் பண்றேன்னு எதுவும் பண்ணாதீங்க. ஏன் அப்படின்னா பிட்யூட்டரி கிளாண்ட் நம்மளுடைய உடல்ல சுரக்கிற நிறைய ஹார்மோன்ஸுக்கு அதுதான் முக்கியமான காரணமா இருக்கு. அதுதான் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கு. நீங்க பாட்டுக்கு தட்டி அந்த பிட்யூட்டரி கிளாண்ட்ல ஏதாவது ப்ராப்ளம் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், சோலி முடிச்சு. அடுத்ததா இந்த வீடியோ பார்ப்போம். இப்போ உங்களுக்கு அந்த பிக்சர் இமேஜ்ல வரும் இல்லையா, அத மாதிரி உங்க பிரச்சனைகளை எழுதி அதை சர்க்கிள் பண்ணி 2 லைன் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த பிக்சரை வரைஞ்சு 2 லைனை பாஸ் பண்ணணுமா? சரி, ஓகே, பண்ணியாச்சு. முடியல. ப்ராப்ளம் அப்படியே பாஸ் ஆயிடும். கரண்ட் பாஸ் ஆகுமோ? ஸ்டாப் ஆகாது, அது அப்படியே நிறுத்தி வச்சிருக்கோம். ஸ்டாப் ஆகாது, நிறுத்தி வச்சிருக்கோம். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அந்த இங்கு அந்த மை காய்ஞ்சதுக்கு அப்புறம் அதை நல்லா ஃபோல்ட் பண்ணி ஒரு ஜிப்லாக்ல போட்டு, எதை இந்த பேப்பர்ல வரைஞ்சதை ஒரு ஜிப்லாக்ல போட்டுறணும். என்ன ஜிப்லாக்ல போட்டு ஃப்ரீசர்ல ஃப்ரீஸ் பண்ணிடுங்க. இது எதுக்கு ஃப்ரீசர்ல போட்டு ஃப்ரீஸ் பண்ணணும்? ஓகே, அப்போ அது என்ன ஆகும், அந்த பிரச்சனை அப்படியே ஃப்ரீஸ் ஆயிடும். ஓ, இதுக்கு தான் உங்களுக்கு ஓயாம சிரிப்பு வந்துட்டே இருந்துச்சு அந்த வீடியோ சொல்லும் போது. உண்மையை கேட்டா அப்படி ஓடிடுறாங்க. அடுத்ததா இந்த வீடியோ பார்ப்போம். நம்ம சினிமாலாம் பார்த்துருப்போம். எப்படின்னா ஒருத்தர் உடம்பு சரியில்லாம இருப்பாங்க, ரொம்ப படுத்த படுக்கையா இருப்பாங்க. ஒருத்தர் பூசாரியோ இல்ல ஒரு ஞானியை பார்த்தீங்கன்னா கோயில் முன்னாடி நின்று பாடிட்டு இருப்பாங்க. பாடி பார்த்தீங்கன்னா அந்த உடம்ப சரி பண்ணுவாங்க. அவங்களும் எந்திரிச்சு நடப்பாங்க. என்னது பாடி படத்துல சரி பண்றாங்க? சரி, ஓகே. அதுக்கு இது உண்மையான ஆராய்ச்சி பார்க்கும்போது என்ன நடந்தது அப்படின்னா 2010 கல்ஃப் ஆயில் டிசாஸ்டர் அப்படின்னு போட்டீங்கன்னா, இது உண்மையான்னு தெரிஞ்சு பார்க்கும்போது எதுக்கு நெட்டுக்கு போனாரு? நெட்ல ஏதோ எக்ஸ்பிளைன் பண்ண போறாரு போல. அந்த இடத்துல ஒரு கடல்ல கல்ஃப் ஆயில் டிசாஸ்டர் 2010
528 ஹெட்ஸ் அப்படின்னு போட்டிருக்காரு. ஒரு ஆயில் இல்லாம கொட்டிடுறாங்க. அது எப்படி சுத்தம் பண்ணலாம் அப்படின்னு வந்து யோசனை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ஒரு மியூசிக் டைரக்டர் கூட வச்சுக்கலாம். அவர் வந்து என்ன பண்றேன்னா நான் வந்து சரி பண்றேன்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட பார்த்துட்டீங்கன்னா எல்லாமே மியூசிக் வாசிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 4 மணி நேரம் வாசிக்கிறாங்க. எந்த ஹெட்ஸ்ல வாசிக்கிறாங்கன்னா 528 ஹெட்ஸ்ல வந்து வாசிச்சு என்னன்னா அந்த கடல் வந்து தூய்மை அடையுது. சரி, இப்படி சொல்லிட்டு வந்து அவர் ஒரு வெப்சைட் ஓபன் பண்ணாருல, அந்த வெப்சைட்ல என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜான் ஹக்கின்சன் அப்படின்றவர் தான் வந்து இவர் சொன்ன இந்த விஷயத்தை செஞ்சதாக அதுல மென்ஷன் பண்ணி ஒருத்தர் கேள்வி கேட்கிறார். ஜான் ஹக்கின்சன் இவர் சொன்ன மாதிரி மியூசிக்லாம் வாசிக்கல, அவர் வந்து இந்த 528 ஹெட்ஸ் வந்துட்டு அளவு இருக்கிற ஒரு வைப்ரேஷனை உருவாக்குனாரு அப்படின்னு சொல்லி அது வழியாக ஆயிலை வந்து சுத்திகரிக்க முடியும் அப்படின்னு அவர் சொன்னதாக அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ஜான் ஹக்கின்சன் யார் தெரியுங்களா? இவர் வந்துட்டு ஒரு டுபாக்கோர். இவர் சாதாரண டுபாக்கோர்லாம் இல்லை, மிகப்பெரிய டுபாக்கோர். இவர் அவங்க ஊரில் ரொம்ப ஃபேமஸாக நிறைய உருட்டு கதைகள் உருட்டியவர் அப்படி சொல்லி பிரபலமாக ஆனவர். இவர் சொன்ன இந்த வெப்சைட்லேயே வந்து அது ஸ்கெப்டிக் வெப்சைட்டு. அவங்களே வந்து இவன் வந்து இது உண்மை கிடையாது, இதெல்லாம் உருட்டுங்க, இந்த நபர் வந்துட்டு ஒரு ஃப்ராடுக்காரங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த நபருக்குன்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குது. அந்த வெப்சைட்டில் போய் பார்த்தோம்னா இது மாதிரி நிறைய உருட்டுகளை வந்து அவர் அதில் உருட்டி விட்டுருக்கதெல்லாம் நம்ம பார்க்கலாம். ரேஷனல் விக்கி அப்படி சொல்லி ஒரு இணையதளம் இருக்குது. அந்த இணையதளத்தில் இந்த குறிப்பிட்ட நபரை வந்துட்டு சூடோ சயின்ஸ் பேசுறவர் அப்படின்னு வகைப்படுத்தி இருக்காங்க. அதுக்கு பேர் தான் டுபாகோர். உடம்புல இருக்கிற ஒரு டிஎன்ஏ வந்து சரி பண்ற அளவுக்கு பாத்தீங்கன்னா 528 ஹெட்ஸ்க்கு அந்த அளவுக்கு பவர் இருக்கு. 528 ஹெர்ட்ஸ் வந்துட்டு டிஎன்ஏவை ரிப்பேர் பண்ணணும்னு இவர் சொல்றாரு. டிஎன்ஏவெல்லாம் வந்துட்டு ரிப்பேர் பண்ண முடியுமா? என்ன ரிப்பேர் பண்ற கதை என்ன? வண்டியோட ஸ்பேர் பார்ட் அதெல்லாம் பூப்ப போற கிடைச்சவங்க பொறுக்காது இல்ல, பொறாம. ஆடி வந்து எப்படின்னா வந்து இது என்ன சொல்லுவாங்கன்னா குரு பூஜைன்னு சொல்லுவாங்க. குரு பூஜை நடக்கும்போது பாத்தீங்கன்னா அந்த எப்படின்னா வந்து சஷ்டின்னு சரவண பவன் அந்த பாட்டுலாம் பாத்தீங்கன்னா வந்து 528 ஹெட்ஸ் அந்த அளவுக்கு தான் இருக்கும். சக்தியை நோக்க சரவணபவன் 528 ஹெர்ட்ஸ் இருக்கா? இந்த அடாசெட்டின்னு ஒரு வெப்சைட் இருக்குங்க. அதுல நம்ம என்ன பண்ணலாம்னா, இருக்கிற பாடல் அல்லது ஏதாவது ஒன்று இருக்கு, சவுண்ட் இருக்குன்னா அதில் நம்ம இம்போர்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த குறிப்பிட்ட சவுண்டில் எவ்வளோ ஹெட்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்க முடியும். நம்ம சக்தியை நோக்க சரவணபவ பாட்டு இருக்குல்ல, அதில் எவ்வளோ ஹெட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 44,100 ஹெட்ஸ் அளவு இருக்குது. சரி, இதில் மட்டும்தான் அப்படி இருக்கா, வேற இதில் இது எவ்வளோ சவுண்ட் இருக்கா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ரேண்டமாக நம்ம செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது எல்லாருடைய காதையும் இந்த கடந்த வாரங்களில் வந்து காலி பண்ண ஒரு திரைப்படம் இருக்குல்ல, கங்குவா. என்ன வன்மம் இந்த கங்குவாவுடைய தீம் சாங் தூக்கி போட்டோம்னாலும் அதுவும் அதே 44,100 ஹெர்ட்ஸ் அளவு தான் காமிக்குது. சரி, இந்த அடாசெட்டி கண்டினியூஸாக ஒரே வேல்யூ தான் காமிக்குமா, வேற ஏதாவது வேல்யூ காமிக்குமா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? இல்லைன்னா ஒரே வேல்யூ தான் அதை காமிக்கும், ஏமாத்திட்டேன்றாங்க. அதனால ஒரு வாத்து கத்துன சவுண்டு இருக்குது, நம்ம வீடியோல எல்லாம் வரும் தெரியுமா, அந்த சவுண்டு தூக்கி இதில் போடுவோம். அதில் எவ்வளோ ஹெட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். இந்த வாத்து கத்துன சவுண்டில் பார்த்தீங்கன்னா 48,000 ஹெட்ஸ் அளவுக்கு இருக்குது. ஸோ இவங்க சொல்கிற மாதிரி 528 ஹெட்ஸ் தான் அதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது இல்லை. அந்த 528 ஹெட்ஸ் வந்துட்டு நம்ம டிஎன்ஏவை வந்து சரி பண்ணுமான்னு பார்த்தீங்கன்னா அதுவும் இல்லை. இந்த மாதிரியான ஹெட்ஸ் அளவுகளை வச்சு நமக்கு நிறைய நல்ல விஷயங்களை கொண்டு வர முடியும் அப்படி சொல்றது எல்லாமே செக்கில ஆட்டின சுத்தமான உருட்டு. அடுத்ததா ஒரு 30-40 பேர் ஒரு வீடியோவை எனக்கு கண்டினியூஸா அனுப்பி வச்சுட்டு அதில் பாருங்க உங்களை பற்றி ரொம்ப பெருமையாக பேசியிருக்காரு அப்படின்னு சொன்னாங்க. அதை நம்பி போய் அந்த வீடியோவில் பார்த்தா அப்ப புரியல, இப்ப புரியுது. அவங்க என்ன பேசியிருந்தாரு அப்படின்னு பார்க்கலாம். நாம அதான் பேசிட்டு நம்ம சொன்னோம்னா கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம் 25 வருஷத்துக்கு முன்னாடி தலைவலிக்குன்னு ஒரு மாத்திரை கண்டுபிடிச்சாங்க. ஆனா சித்தர்கள் வந்து ஒரு 300 வருஷத்துக்கு முன்னாடி தலையில வரக்கூடிய கேன்சருக்கான மருந்தை எழுதி வச்சுட்டு இருக்காங்க. கூகுள்ல போட்டு பார்த்தா அப்படித்தான் சொல்லலாம். இந்த சித்த மருத்துவர்கள் என்ன பண்ணாங்க, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு ரிவ்யூ பேப்பர் வெளியிட்டு இருந்தாங்க. அதுல இது கேன்சருக்கு வந்துட்டு நாம ஒரு மேம்படுத்துகிற மாதிரியான ட்ரீட்மெண்ட்டை நம்ம இந்த சித்தாவை பயன்படுத்தியும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிவ்யூ பேப்பர் வெளியிட்டு இருந்தாங்க. அதுல ஒரு இடத்துல கூட இந்த மாதிரி கேன்சருக்கு மருந்து கண்டுபிடிச்சாச்சு, நீங்க அதை அப்படியே எடுத்து யூஸ் பண்ணுங்க, கேன்சர்லாம் சரியாயிரும், சித்தர்கள் அப்பவே எழுதி வச்சுட்டாங்க அப்படின்னு அவங்க எங்கேயுமே மென்ஷன் பண்ணல. என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களா? நடராஜர் சிலையை வந்து அமெரிக்கால இருக்கக்கூடிய நாசா விண்வெளி மையத்துல அவங்க வந்து ஒரு இடத்துல வந்து வச்சிருக்காங்க. அதுக்கான போட்டோஸே இப்ப எல்லாமே வெளியே இருக்கு. என்னது, நாசா வந்து சிலையை வச்சிருக்காங்களா? என்னிடம் வராதீர்கள் தம்பிகளே, சரி வகுந்து விடுவாங்க நடராஜர் சிலைய. ஏன் இந்த நடராஜர் சிலை நாசாவே வைத்திருந்ததுங்கிறதெல்லாம் வாட்ஸ்அப்ல வர வதந்தி கதைங்க, அதெல்லாம் உண்மை நம்புவீங்க? என்ன அப்ப இதெல்லாம் பொய்யா? நம்ம CERN அப்படின்ற ஆய்வகம் சுவிட்சர்லாந்துல இருக்கு, அவங்க தான் அதை வச்சிருக்காங்க. அதுவும் அதை அவங்க சொந்தமா ஓன் பண்ணி வைக்கல, அது இந்தியன் கவர்மெண்ட் அவங்களுக்கு பரிசாக கொடுத்துச்சு. இதை அவங்களுடைய இணையதளத்திலேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த புகைப்படங்கள் தான் சமூக வலைதளத்தில் உலாவறதே தவிர நாசா வந்து நடராஜர் சிலையை வச்சிருந்துச்சு அப்படிங்கறது எல்லாமே ஒரு வாட்ஸ்அப் வதந்தி தான். எனக்குன்னே வருவீங்களாடா?
சோ ஒரு அணு வந்து வெடிக்கும் போது அது என்ன வடிவத்துல இருக்கு அப்படிங்கறத வந்து கேப்சர் பண்ணும்போது அந்த வடிவம் நடராஜரோட வடிவத்தோட பொருந்தி இருந்தது அப்படிங்கிறது அவங்களுடைய ஒரு நம்பிக்கை. இப்ப அந்த அணு வெடிக்கும் போது உள்ள அவங்க கேப்சர் பண்ணாங்க இல்லையா, அந்த கேப்சர் பண்ண இமேஜை நீங்க பாத்தீங்க அப்படின்னா அது இப்படித்தான் இருக்கும். இது எப்படி உங்களுக்கு நடராஜருடைய நடனம் மாதிரி தெரியுது? இப்போ நீங்கள் நட்சத்திரத்தை வானத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாமே கம்ப்ளீட்டாக ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி தான் தெரியும். ஆனால் நம்ம மைண்டில் வந்துட்டு அது ஏர் மாதிரி இருக்குது, அது வந்து மீன் மாதிரி இருக்குது, அது வந்துட்டு மாட்டோட தலை மாதிரி இருக்குது, இப்படிலாம் நம்ம வந்துட்டு நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் மாதிரி அது தெரியுது அப்படின்னு உருவகப்படுத்துகிறோம் பார்த்தீங்களா? இப்படி தான் வந்துட்டு இவங்க சொல்கிறவங்கெல்லாம் வந்து சொல்லியிருக்கணும். ஆனால் இந்த மாதிரி ஆய்வாளர்கள் யாராவது அது வந்து நடராஜருடைய அந்த நடனம் வடிவில் தான் அது இருக்குது அப்படின்னு சொன்னாங்களான்னு பார்த்தீங்கன்னா எந்த ஆய்வாளர்களும் அப்படி சொல்லலை. புரியுது. அப்போ இந்த நடராஜர் சிலையை வடிவமைத்த அந்த சிற்ப கலைஞர்கள் அப்ப அந்த அணு வெடிப்பை பார்த்திருக்காங்கன்னா அவங்க எப்படி பார்த்திருப்பாங்க? அவங்க எப்படி பார்த்திருப்பாங்க? அதைத்தான் நாங்களும் கேட்கிறோம். அணு வெடிப்பை எப்படி அவங்களால பார்க்க முடியும்? இந்த அணு வெடிப்பு என்ன வெறுங்கண்ல பார்த்தா தெரியற மாதிரியான ஒரு விஷயமா அவங்க பார்த்தாங்க அப்படின்னு சொல்றதுக்கு? மைக்ரோஸ்கோப்ல பார்த்திருப்பாங்களா? ஓஹோ, அப்ப இந்த CERN ஆய்வகத்திலேயே வந்து மைக்ரோஸ்கோப் வச்சு தான் இந்த அணு வெடிப்பை பார்த்தாங்கன்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. எதா இருந்தாலும் பிராங்கா பேசுறாங்க. இந்த CERN ஆய்வகத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா அங்க இந்த ஆட்டம் வெடிக்கும் போது அதை எப்படி கேப்சர் பண்ணாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு ஸ்பெஷலா ஒரு அப்பரேட்டஸ் வந்து அவங்க டிசைன் பண்ணியிருந்தாங்க. CMS டிடெக்டர் அப்படின்ற ஒரு கருவி வந்து அதுல இருக்கும். இந்த கருவி தான் வந்து அதுல இருக்கிற இந்த போட்டானை எல்லாத்தையும் மெஷர் பண்றதுக்காக பயன்படுத்தினாங்க. இதுல டிராக்கர்கள் பொருத்தப்பட்டிருக்கும். டிராக்கர்ல வந்து இந்த துகள்கள் எல்லாம் கடந்து போகும்போது அந்த கடந்து போறதை இந்த டிராக்கர்கள் வந்து கண்டினியூஸா பதிவு பண்ணும். இப்படி அது பதிவு பண்ணின அந்த விஷயத்தை தான் நமக்கு வந்து ஒரு பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷனாக காமிக்கிறதே தவிர அது வந்து எக்ஸாக்டாக இப்படி தான் இந்த மூமெண்ட் இருந்துச்சுங்கிறதுக்கான ஒரு புகைப்படம் கிடையாது. என்னங்க அப்புறம் சும்மா கடுப்பாத்திக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கான வீடியோலையும் வந்துட்டு நிறைய உருட்டுகள் நம்ம பார்த்தோம். இது மாதிரியான இன்னும் பல உருட்டுகள் சமூக வலைதளங்களில் தொடர்ச்சியாக உலா வந்துக்கிட்டே தான் இருக்குது. அப்படி வந்து நீங்கள் பார்த்து வியந்து போன உருட்டுகள் ஏதாவது இருந்துச்சுன்னா அது நம்மளுக்கு வந்து நீங்கள் வழக்கம் போல் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர்னு எங்கே வேணாலும் அனுப்பி வைக்கலாம். அந்த லிங்க் அனுப்பி விடுங்க, அல்லது நீங்கள் அந்த வீடியோ இருக்கிறது கீழே வந்து நம்மளை வழக்கம் போல் டேக் பண்ணி விடுங்க. அந்த வீடியோக்களை அடுத்த எபிசோடில் பார்ப்போம். மீண்டும் வேறு ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திக்கிறேன். பை.